ஐயா மன்னிச்சிடுறேன், அவனை சபிக்கிறான், ஆசீர்வதிக்க. லூசா இப்படி பண்ணுறான், நீ போய் அவனை ஆசீர்வதிக்க இல்லையா? என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நல்ல கவனிங்க. அப்போ கீழ்ப்படிதலிலும் நம் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிதான் மலை பிரசங்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? மலை பிரசங்கம் என்னைக்கா படிச்சிருக்கோமா? சங்கீதம் 91 டெய்லி படிக்கிறீங்களா இல்லையோ? தயவு செய்து வாரத்தில் ஒரு நாள் மலை பிரசங்கத்தை படிச்சிருங்க. இதன் கீழ்ப்படியாமல் மறுக்கிறல, கீழ்ப்படியும் போது தேவனை தன் இருதயத்தில் உத்தமாய் பற்றி கொண்டிருக்கிறாங்கிறது உண்மை வெளிவருகிறது. வாசிக்கலாம், நல்லா கவனிக்கணும். விவாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17-18 ஆண்டவர் சொன்ன நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது. என்ன சொன்னார்? என்னை தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவர்களை தொழுது கொள்ளக்கூடாது, பணியக்கூடாதுன்னு சொன்னாரா? சரி, இது நியாயப்பிரமாணத்தில் சொன்ன ஒரு காரியம். இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு விட்டது, இஸ்ரவேல் தேசம் உண்டாக்கப்பட்டது. அதற்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் பிரிந்தது. அது பல வருஷம் கழித்து இப்போ இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கே போயிருக்காங்க? பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ நேபுகாத்நேச்சாருடைய தேசத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து யூதா சிறைப்பிடிக்கப்பட்டது, சினாபினமாக்கப்பட்டது. யூத தேசத்திலிருந்து ஒரு குரூப்பை கொண்டு போயிட்டான். அந்த குரூப்பில் கொண்டு போன அந்த டீமில் உள்ள ஒரு 4 பேர் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கவனிக்கணும். இப்போ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஒரு பரீட்சை வருது. என்ன பரீட்சை? இப்போ அந்த தேசத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அரசு வேலையில் இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அடிமையாய் போனவர்கள் அரசு வேலையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்போ அரசு வேலையில் இருக்கிற இவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு? ராஜா சொல்றான், அந்த அப்படியே திருப்பிங்க தானியேல், தேங்க்யூ, 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தா ராஜா என்ன பண்றான்? மிகப்பெரிய ஒரு பொற்சிலை, என்ன சிலை? தங்கச்சிலை. எத்தனை அடி? நம்ம ஒத்தரவா கீழே விழுந்தாலும் எடுத்து கண்ணையும் காலையும் ஊற்றிக்குவோம். அல்லேலூயா. ஆமாம், ஒரு 100 ரூபா கீழே விழுந்து காலில் மீச்சு தான் எடுத்து தட்டி சொத்துறோம். இன்னும் பணத்தை லட்சுமின்னு சொல்ல ஆளுக்கெல்லாம் இருக்காதுன்னு சொல்லு. ஆமேன். தூக்கி வச்சுக்கணும். 60 அடி தங்கச்சிலை. அத்தாடியோ, தேசத்தில் 60 அடி பொற்சிலையை உண்டாக்கி இதை பிரதிஷ்டை பண்ணுறான், பணிந்து கொள்ளணுன்றான். இப்போ எல்லாரும் பணிந்து கொள்கிறாங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பணிந்து கொள்ளலை. ஒரு கூட்டம் கண்டுபிடிச்சி இந்த ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா, அந்த இந்த யூதா தேசத்தில் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவங்களாம் திமிரு ஜாஸ்தி, இவனு பணிய மாட்டேக்கான், கும்பிட மாட்டேக்கான், கட்டி வச்ச சிலையான்ட்டான். இப்போ ராஜா கூட்டி கொண்டு அவங்கள விடுறான். அப்படியே தானியேல் புஸ்தகத்தை திருப்புங்க பார்ப்போம். நல்லா கவனிக்கணும். உண்மை அப்படிங்கிறதுக்கு தான் சில ஆதாரங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். சரியாய் புரிந்து கொண்டால் நீங்கள் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை உறுதியாய் நம்பினால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியும். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் அவங்களை நோக்கி கூப்பிடுறான். 3 பேரையும் நானே வாசிக்கிறேன். தானியேல் 3:14. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும், நல்ல கவனிங்க, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலே பணிந்து கொள்ளாமல் இருந்து மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாராசுரம், கிண்ணறம், வீணை, சுரமடலம், தம்பூரு முதலான சகலவித கீத வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழல் நடுவே போடப்படுவீர்கள். உங்களின் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார்? நல்லா கவனிக்கணும். ஒரு தேசத்தில் அடிமையாக போயிருக்காங்க. அடிமையாக போன தேசத்தில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்க செஞ்சார். இப்போ 3 பேரும் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர். என்ன உத்தியோகஸ்தர்? ராஜாவை சேவிக்கிற பதவியில் இருக்கிறான். இவங்களுடைய டேலண்ட்டை கண்டு ராஜா அரண்மனையில் முக்கியமான போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்கான். இப்போ ராஜா கூப்பிட்டு அன்பாக பேசுகிறான். என்ன நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், என்ன ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னாச்சு? இந்த சிலையை வணங்க சொன்னேன், வணங்க மாட்டேன்னு சொன்னீங்களா? அடுத்த செகண்ட் நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? ராஜா, நீங்கள் எப்படி ராஜா? அது எப்படி ராஜா செய்வோம்? தேசத்தில் என் தேவன் கைவிட்டுட்டார் ஐயா. அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணி கூட்டு வந்தீங்க, ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க. இன்னும் என் கூட சேர்ந்து நிறைய பேர் அடிமையா இருக்கான். ஆனால் எனக்கு உப்பு போட்டு சோறு கொடுத்து வைத்து வச்ச உங்களை நான் மறப்பேனா ராஜா? இன்னைக்கு சொல்லியிருப்பான், ஊழியக்காரன் இருந்தாலும் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், அன்பாக தான் கூப்பிட்டு கேட்குறான், என்ன நேபுகாத், என்ன ஷாத்ராக், மேஷாக்? இல்லைன்னு பதறிக்க இல்லை. அவன் சொல்லி முடிக்கிறான். அடுத்த செகண்ட் அவன் சொல்கிறான் பாருங்க, கீழே 16ஆம் வசனம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்கள் அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கு எங்களை தப்புவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீ நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதுமில்லை என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுள். நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சின்ன காரியம் தான்ல இது. இப்போ எங்கே நடக்குது? கைவிடப்பட்ட தேசத்தில்.
3 பேரும் ஒருமனப்பட்டு சாத்ராக்கு மேஷாக்கு என்ன சொல்லு மாப்பிள்ள, ஏதோ ஒரு கும்பிட போட்டு போயிடுவோம்ல, கும்பிட்டுருக்கலாமே, பண்ணலையே. ஐயா என் தேவன் உண்மை உள்ளவர் ஐயா. நேபுகாத்நேச்சாரே, நீ ராஜாவா இருக்கலாம், நீ என் அரசு பதவியில் வச்சிருக்கலாம், நீ என்ன உயர்த்தி வச்சிருக்கலாம், ஆனால் இந்த இடத்திலும் என் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எதை வச்சு உண்மை உள்ளவர் நம்புறீங்க? அவர் சொன்னார் நியாயப்பிரமாணத்தில், நீ அந்நியரை விட பணியக்கூடாது ஏன்னு சொல்லியிருக்காரு. நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டியா, உன்னதை கைவிட்டு அடுத்த தேசத்தில் வந்து கிடக்க நீ செய்ய மாட்டேங்கிய. அவர் உனக்கு இன்னும் செய்வார் நம்புற, இன்னும் செய்வார் நம்புற, செய்யட்டால் நம்புவேன். கையத்தட்டு தேவனை மயம்படுத்துங்களேன். செஞ்சாலும் நம்புவேன், செய்யட்டால் நம்புவேன். என் தேவனை விடுவிக்க வல்லவர், விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் கீழ்ப்படிவோம், ஓன் சிலையை வணங்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? முகூர்த்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறோம். எந்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறோம் சொல்லுங்கள்? முகூர்த்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறோம். ஏன் முகூர்த்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறோம்? முகூர்த்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறோன்னா நாளைக்கு ஏதாவது 1000 பார்த்துக்கிடுங்க. எவன் சொன்னால் ஏதாவது 1000ன்னு? யார் சொன்னா? யார் குறித்து கொடுத்தா? வேற யார் குறித்து கொடுத்தாரா? உங்கள் பாஸ்ட் குறித்து கொடுத்தாரா? இல்லை வேற எவனா குறித்து கொடுத்தானா? அந்நிய தேவர்களின் மார்க்கத்துள்ள பிரமாணங்கள் முகூர்த்த நாள் என்பது. அப்போ முகூர்த்த டேட்டில் கல்யாணம் வைக்கிறது ஒன்று தான், ராஜா நிறுத்தின பொற்சிலை வணங்குறதும் ஒன்று தான். அல்லேலூயா. பயம் வருது, ஐயோ நம்ம அதை செய்யலாம், நாளைக்கு எதாவது நடந்துருமே. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இந்த இவங்களை மாதிரியா ஒரு பிரச்சனை வந்துட போகுது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்த சோதனையை போல ஒரு சோதனை வந்துட போகுது. இப்போ சிலை வணங்கினா அக்கினிக்குள்ள போயிடுவேன். உன்னை தப்பு வைக்கிற தேவன் யார்? யூதா தேசத்திலிருந்து கைவிடப்பட்டு வந்து கிடக்கிறான். நல்லா தெரியும், தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரால தேசத்தில் வந்து கிடக்கிறோம். அவன் சேலஞ்ச் பண்றான், இப்போ நான் அக்கினியத்துக்கு போடுவேன், எவன் தப்பு வைக்கான்னு பார்க்கட்டும். உங்க தேவன் யாருறாங்கிறான். பயந்திருக்கலாமே, பயப்படலை. அவர்களுக்கு தெரியும் என் தேவன் உண்மை உள்ளவர். ஏதோ உண்மை உள்ளவன் சொல்ற, நாங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அவர் எங்கள் பட்சமாய் நின்று எங்களுக்கு ஜெயம் தருவார். கையெழுத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கீழ்ப்படிந்தால் எனக்கு அவர் பட்சமாய் இருப்பார். அதான் கீழ்ப்படி, கீழ்ப்படி, கீழ்ப்படிங்கிறது வசனத்தை கீழ்ப்படி. வார்த்தையை மீறாத, வார்த்தை மீறின ஆசீர்வாதம் வராது, வார்த்தை மீறின நன்மை வராது. கீழ்ப்படியும் போது தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அப்படி பண்ணும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? தாய் தப்புன கணவன் எங்க அப்பா குடிகாரப்பையில கணவனை சொல்லுது என்றான். அப்பா குடிகாரனா இல்லையா, அம்மா முரண்டு பிடிக்கிறவளா இல்லையோ, நீ கீழ்ப்படினா கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கை தடுத்தியோட பயன்படுத்துக்க. தாய் தப்புன கணவன் பண்ணிதான் ஆகணும். கீழ்ப்படிஞ்சா இதுக்கு மேலே நீங்கள் கீழ்ப்படி சொன்னீங்கன்னா வேற மாதிரி மாறிடும். தேவன் உண்மை உள்ளவர். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. அது கல்ல கைத்து, அவர் உண்மை உள்ளவர். ஐயா கீழ்ப்படியும் போது பாதிப்பு வருதா? அதை பத்தி கவலைப்படாதீங்க. யோசேப்பு கீழ்ப்படிந்தான் தேவனுக்கு, பாதிப்பு வந்து ஜெயிலுக்கு போனா, அது தண்டனை அல்ல. திரும்பி சொல்றேன், கீழ்ப்படுகிறதுனால் ஒரு பாதிப்பு வருமானால் அது தண்டனை அல்ல, உன் ஆசீர்வாதத்தின் வாசல் அது. ஆமென். சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கட்டுறாங்க, கட்டி கொண்டு தூக்கி போட்ட புருஷர்கள் செத்து போனார்கள். ஐயா அத்தனை அக்கினி உள்ள விழுந்த 3 பேரும் விடுதலையாய் உலாவினார்கள். அந்த பகுதி அப்படி எடுத்துக்கொள்ளலாம், அந்த ஒரு வாசிக்கலாம். எதுக்காக அந்த காரியத்தை சொல்றேன்னா, தேவன் உண்மை உள்ளவர். எப்போ உண்மை உள்ளவர்? நீங்கள் உண்மையாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவர். 24ஆம் வசனம், தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்கள் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அதற்கு அவர்கள் ஆம் ராஜா என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களில் ஒருவன் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்றான். இப்போ உள்ள அக்கினிக்குள்ள நல்ல கவனிங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்டுச்சு. தூக்கி போட்டவன் செத்து போயிட்டான். இந்த 3 பேரையும் வேதம் சொல்லுது, அவர்கள் மேல கொஞ்சம் கூட முடி கூட கருகல, அவர்கள் வஸ்திரத்தில் கூட ஒரு % டீ கூட பிடிக்கல. தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். ஆமென். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பாபிலோன் தேசத்தில் வெளிப்படுத்தினார்.